லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பை முடிக்கும் மருத்துவ மாணவர்களுக்கு தமிழகத்தில் போதுமான அங்கீகாரம் அளிக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பயிற்சி மருத்துவர் முத்துக்குமாருடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்திலிருந்து பல்வேறு நாடுகளில் மருத்துவம் பயில்வதற்காக மருத்துவ மாணவர்கள் பார்த்தோம் என்றால் பல்வேறு நாடுகளில் இந்த கல்வி படிப்பை முடித்து வருகின்றனர். அந்த வகையில் பல்வேறு நாடுகளில் இந்த கல்வி படிப்பை முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழகத்தில் போதுமான இந்த பயிற்சியும் சரி, அவர்களுக்கு வழங்கக்கூடிய சான்றிதழ்களும் சரி வழங்குவதற்காக அதிகமான காலதாமதம் ஏற்பட்டு வருவதாகவும், இதனால் பல்வேறு இன்னல்களை இந்த மருத்துவ மாணவர்கள் சந்தித்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக பயிற்சி மருத்துவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ ஒரு வருஷமாக இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னன்னா, அந்த வெளிநாட்டில் மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்தவரை போதுமான சான்றிதழ்கள் தமிழகத்தில் கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இஷ்யூ எந்தனாலாம் போயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா? இது இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 1.5 வருஷமாக தான் இந்த பிரச்சனை நிலவுது. இதனால் பயிற்சி மருத்துவராக பணி செய்ய முடியாமல் நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கவுண்ட் படி சொல்லணுன்னா, எக்ஸாம் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் நடத்துகிற எக்ஸாம்னால் ஒரு 2000 பேர் பாஸ் பண்ணி இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஸ் பண்ணாமல் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கடந்த 1.5 வருஷமாக தான் இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, சீட்ஸ் அவங்க போதுமான அளவு நம்மளுக்கு ஒதுக்கலை. அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஒதுக்குனதை இங்கே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ஓகே பண்ணி ஒதுக்கணும். ஆனால் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலோ அவங்கள்ட்ட கேட்டால் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே கேட்டால் இல்லை இங்கேங்கிறாங்க. ஸோ ஆள் மாற்றி கை காட்டுறதுனால நாங்கள் யார்கிட்ட கேட்குறது என்னன்னு தெரியாமல் விழிப்புதிங்கி தான் நின்றுட்டுருக்கோம். இதுதான் மெயின் பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுறது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துக்கும் ஈவனாக இஷ்யூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன காரணம்னு தெரியல, ஒருத்தருக்கு 2 வருஷம், ஒருத்தருக்கு 3 வருஷம், ஒருத்தருக்கு 1 வருஷம்னு சொல்லி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயும் காலதாமதங்கள் ஏற்படுது. இது இதே மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறனால நாங்கள் சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்தோம், நிறைய எம்பிஸை பார்த்தோம், ஈவன் டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவையும் பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் லெட்டர் கொடுத்தோம், கோரிக்கையை வச்சுருக்கோம். அவங்க எல்லாம் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் என்ன ஒரு முன்னேற்றமும் இல்லாத சூழ்நிலையில் தான் நாங்கள் அடுத்து உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம். ஜனவரியில் அறிவிச்சிருக்கோம். சார், இப்போது இது வரைக்கும் ஒரு 10,000 மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது? இப்போ இதனால் என்னென்ன பிரச்சனை ஏற்படுது? இப்போ அவங்களுக்கு ஒர்க்கிங்ஸ்க்குன்னு போக முடியாது, வேறு என்னென்ன இஷ்யூ ஏற்படுது இதனால் அவங்களுக்கு? இப்போது இல்லை, இது எப்படின்னா, அது அவங்களோட வாழ்க்கையில் 2 வருஷத்தை தொலைச்ச மாதிரி தான் கணக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே லேக் ஆயிடுது. இங்கே இருக்க மாணவர்கள் அடுத்தடுத்து படிக்கலாம், படித்து முடிச்சு பயிற்சி மருத்துவர் ஆவாங்க. பயிற்சி மருத்துவர் ஆனதுக்கப்புறம் நீட் பிஜி படிப்பாங்க, ஐஎன்ஐசிடி, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, எம்ஆர்பி. எங்களால் எதுவுமே எழுத முடியாது. இங்கே பயிற்சி மருத்துவர் ஆனால் மட்டும்தான் நாங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அது நிறையா பாதிப்படையுது. அதனால் எல்லாருமே நடுத்தர மக்களாக தான் இருக்காங்க. இங்கே படிக்க முடியாத காரணத்தினால தான் நாங்கள் வெளிநாட்டில் போய் காசு கொடுத்து படிச்சுட்டு வரோம். இங்கே காசு கொடுக்க முடியாத காரணத்தினால ப்ரைவேட்டில் 1 மார்க் 2 மார்க் அதில் போனதுனால தான் நாங்கள் இப்படிலாம் போகிறோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் போதுமான மரியாதை கூட கிடைக்கிறதில்ல. மருத்துவ பட்டதாரிகளாக நடத்தலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு சாதாரண மனுஷனாக கூட நடத்துறதில்ல. தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் இந்த போக்கை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறதுனா, ஒரு மரியாதை குறைவாக நடத்துறதுங்கிறத ஏற்றுக்க முடியாது. நாங்கள் நேரடியாக நேஷனல் மெடிக்கல் கமிஷன்லேயும் போய் எல்லாமே நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிட்டோம். அவங்க இல்லை நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் போங்கட்டாங்க. கவுன்சிலில் கேட்டால் இல்லை நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. முன்னாடி அளவுகள் கம்மியாக இருந்துச்சு, இப்போ அளவுகோல் நிறையா மாறிடுச்சு. உங்களோட தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இது போன்று இந்த பிரச்சனைகள் பொறுத்தவரையுமே கடந்த 1 வருடங்களாகவே இருந்து வருவதாகவும், இதனால் 10,000க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுது. இது மட்டுமல்லாமல் இதனை கண்டித்து வரும் ஜனவரி மாதம் போராட்டங்களை மேற்கொண்டு இருப்பதாக தற்போது கூறப்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழ்நாடு கருத்துவ சார்பாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது.